பௌர்ணமியில் பங்காரு தாயவனை காணவாருங்கள். அவள் பொன்னான பதமலரை போற்றி பாடுங்கள். கருவறையில் கொலுவிருப்பாள், கலசத்தில் வீற்றிருப்பாள், கற்பூர நாயகியை காணவாருங்கள். அவள் விளக்கொளியில் சொலித்திருக்கும் அழகை பாருங்கள். வேதனைகள் தீர்த்திடவே வேதவள்ளி அருள் செய்யும். வேதனைகள் தீர்த்திடவே வேதவள்ளி அருள் செய்யும். வேள்வியிலே கலந்து கொண்டு விரிந்து வாருங்கள். அவள் வேள்வியினால் விதி மாற்றும் விந்தை பாருங்கள். குருவே இறைவன், வேண்டிக் கொண்டதை நீ மறந்தாலும் அம்மா நான் மறக்கவில்லை மகளே. ஈரோட்டில் ஒரு மாவட்ட பொறுப்பாளரின் மகளுக்கு திருமணமானது. மாப்பிள்ளைக்கு கர்நாடகா மாநிலத்தில் இன்ஜினியர் வேலை. அந்த பெண்ணும் அம்மாவின் தொண்டரே. திருமணம் முடிந்து கணவரோடு கர்நாடகாவிற்கு குடியேறினர். அங்கு சென்ற பின் மருவத்தூர் ஆலயத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைந்தது. கணவருக்கு அம்மா மீது ஈடுபாடு கிடையாது. தனியாக மனைவியை மருவத்தூர் செல்லவும் அனுமதிக்காத சூழ்நிலையில் 2 வருடங்கள் ஓடிவிட்டன. குழந்தை பாக்கியம் அந்த தம்பதியருக்கு கிட்டவில்லை. அந்த பெண்ணோ அம்மாவை நினைத்து புலம்புவார். குழந்தை பாக்கியம் கொடுமா என ஆனாலும் அப்பேறு கிடைக்கவில்லை. மன அமைதிக்காக தன் ஊரில் அமைந்திருந்த மல்லிகார்ஜுன ஆலயத்திற்கு செல்ல தொடங்கினார். மருவத்தூர் ஆலயம் வர முடியாத சூழலில் அந்த கோவிலின் தரிசனம் அந்த சக்திக்கு மன நிறைவை தந்ததால் அடிக்கடி சென்று வர தொடங்கினார். குழந்தை பேறு வேண்டி மல்லிகார்ஜுன ஆலயத்தில் மனமுருகி பிரார்த்தனை செய்து வந்தார். எனக்கு மகன் பிறந்தால் அந்த தெய்வத்தின் பெயரையே வைப்பதாகவும் வேண்டிக் கொண்டார். ஆனாலும் அவருக்கு அந்த பாக்கியம் தடைப்பட்டு கொண்டே வந்தது. அந்த சக்தியின் தாயார் ஈரோட்டில் இருந்து மேல்மருவத்தூர் வந்து அருள் திரு அம்மாவிடம் பாத பூஜை செய்து தன் மகளுக்கு குழந்தை பாக்கியம் அருளுமாறு வேண்டிக் கொண்டார். அருள் திரு அம்மா அவர்கள், கவலைப்படாதே, உன் மகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, ஆண் குழந்தை தருகிறேன் என கூறி ஆசீர்வதித்தார்கள். சில மாதங்களிலேயே அந்த சக்தி கருவுற்றார். முதல் பிரசவம் என்பதால் கர்நாடகாவில் இருந்து தன் தாய் வீடான ஈரோடு அழைத்து வந்து பிரசவம் பார்த்தனர். அருள் திரு அம்மா அவர்கள் ஆசீர்வதித்தது போலவே அழகான ஆண் குழந்தை பிறந்தது. பல வருட வேண்டுதலுக்கு பின் அம்மாவின் ஆசியால் பிறந்த குழந்தையாயிற்றே. அந்த குடும்பமே சந்தோஷத்தில் கொண்டாடியது. மகனுக்கு பெயர் சூட்டு விழா நடத்த அந்த குடும்பமே மேல்மருவத்தூர் வந்தனர். அருள் திரு அம்மாவுக்கு பாத பூஜை செய்து தன் மகனுக்கு பெயர் சூட்டித்தர பணிந்தனர். அம்மா அந்த தொண்டர் குடும்பத்தை பார்த்து புன்முறுவலுடன், என்ன குழந்தை என கேட்க, அந்த சக்தி, அம்மா நீங்க சொன்னபடி ஆண் குழந்தைதான் அம்மா என்றார். அம்மா மறுபடியும் ஒரு குறுஞ்சிரிப்பை உதிர்த்தபடி அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டினார்கள். அம்மா கூறிய அந்த பெயரை கேட்டு அந்த சக்தி கண்கலங்கி அழத் தொடங்கிவிட்டார். நீண்ட நாள் வேண்டுதலுக்கு பிறகு அருள் திரு அம்மாவின் ஆசியால் பிறந்த மகன். ஆண்மகன் தருகிறேன் என சொன்ன அம்மா அதே போல ஆண்மகனையும் தந்துவிட்டு, என்ன குழந்தை என தனக்கு எதுவும் தெரியாதது போல கேட்டுக்கொண்டு, ஆண் குழந்தை என சொன்ன பிறகுதான் தெரிந்து கொண்டது போன்ற முகபாவனையோடு அம்மா அந்த மகனுக்கு சூட்டிய அந்த பெயர் இதுவரை அருள் திரு அம்மா அவர்கள் வேறு எவருக்குமே சூட்டாத ஒரு புது பெயர், சக்தி மல்லிகார்ஜுனா. ஆண் பிள்ளை பிறந்தால் உன் பெயரையே வைக்கிறேன் என மல்லிகார்ஜுன ஆலயத்தில் சில வருடங்களுக்கு முன் அந்த சக்தி வேண்டிக் கொண்டது மறந்து போனதே அந்த சக்தியின் அழுகைக்கு காரணம். மகளே, நீ மறந்திருக்கலாம், இந்த தாய், பங்காரு தாய் எதையும் மறக்க மாட்டாள் என்பது போல ஒரு சிரிப்பு அருள் திரு அம்மா அவர்களின் முகத்தில் தாண்டவமாடியது. சந்தோஷ கண்ணீரோடு ஆசி பெற்று சென்றார் அந்த சக்தி. ஓம் சக்தியே, பங்காரு தெய்வமே போற்றிவோம்.